Infinix Hot 8 S5 சீரிஸோட சக்ஸஸை தொடர்ந்து இப்போ Infinix கம்பெனி பார்த்தீங்கன்னா Infinix Hot 9 சீரிஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது May 29 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் நெட்டெக் தமிழ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். முதல்ல இதனுடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதனுடைய பில்ட் அண்ட் டிசைன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி தான் இருக்குது. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. இதனுடைய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 185 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனோட கேமரா செட்டப் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா கிடையாது, உங்களுக்கு வந்து 4 கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இதில் 2 சீரிஸ் இருக்குது. ஒன்று Hot 9 Pro அண்ட் Hot 9. ஸோ Hot 9 ப்ரோவாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. Hot 9 இருந்துச்சுன்னா 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா செட்டப் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 48 அல்லது 13 மெகா பிக்சல் மாடலை பொறுத்து மாறும். 2 மெகா பிக்சல் டெட் சென்சரும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட் சென்சார், அப்புறம் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ சாம்பிள் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அஃபிஷியலாக இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது தான். மேலும் இந்த பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் 1080p வீடியோஸ் வந்து 30 fps ரேட்டில் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த கேமரா சாம்பிள் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரை யூஸ் பண்ணி எடுத்தது. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்தது. Hot 9ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் எல்இடி ஃப்ளாஷ் அண்ட் f1.8 பிக் அபர்ச்சர் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே Hot 9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் எல்இடி ஃப்ளாஷ் அண்ட் f1.8 பிக் அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் கொண்டுள்ள கிளாஸியான உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியும் 1080p வீடியோஸ் அட் 30 fps ரேட்டில் கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 6.6 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே கொடுக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. IPS LCD டிஸ்பிளே போதுமானதாக இருக்கும். பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை கேம்ஸ் விளையாடுறவங்களா இருக்கட்டும், இந்த பேட்டரி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், அதாவது இதனுடைய ப்ராசஸர். இதனுடைய சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Helio A25 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மேலும் இதனுடைய OS பார்த்தீங்கன்னா Android 10ல் இன்ஃபினிக்ஸோட XOS ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். இதை நீங்கள் A25 வந்து பார்த்தீங்கன்னா 2020ல் தான் இயர்லி ஸ்டேஜில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 600லேருந்து 615 சீரிஸ் வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். மேலும் இந்த ஃபோன் கேமிங் ஓரியன்டாக டிசைன் பண்ணல, அதனால் நீங்கள் கேம் விளையாட முடியாதுன்னு கிடையாது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் விளையாட முடியாது. அதாவது PUBG மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் கண்டிப்பாக தாராளமாக விளையாடிக்கலாம். அடுத்தது இந்த ஃபோனோட எர்கனாமிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியன்ட்ஸில் இருக்குது. இதனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB ரோம்லையும் 2GB RAM 32GB ரோம்லையும் அவைலபிளாக இருக்குது. மேலும் 3GB RAM 64GB 4GB RAM மேலும் 128GB 4GB RAM வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இந்த ஃபோனோட சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ரியரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆசிலரோமீட்டர், கைரோஸ்கோபிக் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ் சென்சார். ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான எல்லாவித சென்சாரும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5 கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Infinix Hot 9 உங்களுக்கு 8000 ரேஞ்சில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவே 9 ப்ரோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10000 கிட்ட ரேஞ்சில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைலுக்கு என்னோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே போதுமானதாக இருக்குது, ரீசனபுளாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ Infinix வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஆல்ரெடி 2-3 மொபைல் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். Infinix Note 5 யூஸ் பண்ணியிருக்கேன், Infinix Hot 8. ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், நீங்கள் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும்னா இந்த ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றினா உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஃபோனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வாங்குவீங்களா மாட்டீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம்.